இப்போ நம்ம சொல்ல போகிறது ஐவிஎஃப்ல 3 எம்ப்ரியோ வைக்கலாமா, எத்தனை எம்ப்ரியோ ஐவிஎஃப்ல வைக்கலாம்? ஆஸ் பர் ஏஆர்டி லா மெடிக்கோ லீகலாக கரெக்டாக ஒரு டாக்டர் எத்தனை எம்ப்ரியோ வைக்கலாம்? ஆஸ் பர் லா சிங்கிள் எம்ப்ரியோ ஆர் 2 எம்ப்ரியோ வைக்கிறது தான் நல்லது. 3 எம்ப்ரியோ வைக்கிறதுனா கட்டாயம் ஒரு ரீசன் இருக்கணும். ப்ரீவியஸாக 2 தடவை ஃபெயிலியர் ஆயிருக்கு, இல்லை எம்ப்ரியோ கிரேட் ரொம்ப புவரா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீசன் இருந்தாலொழிய 3 எம்ப்ரியோ வைக்கக்கூடாதுன்றது தான் நம்ம ஏஆர்டி லா ஆஃப் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. 3 எம்ப்ரியோக்கு மேலே எந்த பெண்மணிக்கும் வைக்கக்கூடாது. இது மெடிக்கோ லீகல் இன்கரெக்ட் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லா வரத்துக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 4 எம்ப்ரியோ 5 எம்ப்ரியோ வைக்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது தப்பு, கட்டாயம் பண்ணவே கூடாது. ஸோ சிங்கிள் எம்ப்ரியோ ஒரே ஒரு எம்ப்ரியோ உள்ள வைக்கிறது மேண்டேட்ரியா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சிங்கப்பூர் மாதிரியான ஊர்களில் ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் சிங்கிள் எம்ப்ரியோ தான் வைக்கணும். 40 வயசு கம்மியா இருந்தா சிங்கிள் எம்ப்ரியோ தான் வைக்கணும். அந்த மாதிரி லாவாவே ஆக்கிட்டாங்க. ஏன்னா ரெட்டை குழந்தை பிறந்தா ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்றதுனால. நம்ம ஊர்ல சிங்கிள் எம்ப்ரியோவும் வைக்கலாம், டபுள் எம்ப்ரியோவும் வைக்கலாம்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேஷண்ட் எல்லாருக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா 3 எம்ப்ரியோ வைக்கணும் அப்படின்னாலே நம்ம ஒரு பர்டிகுலர் இண்டிகேஷன் இருந்தாதான் நம்ம ஏஆர்டி ரெஜிஸ்ட்ரிக்கு தெரிவிச்சுட்டு 3 எம்ப்ரியோ வைக்கணும். 4 எம்ப்ரியோ 5 எம்ப்ரியோ கட்டாயம் வைக்கக்கூடாது. ஸோ இது உங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு பண்ணியிருக்கோம்.